எழுப்பி ஆகணும், இல்லனா நமக்கு முன்னாடி அவன் முந்திக்கிடுவான். ஆமா காந்தாரி, சீக்கிரம் நம்ம இப்ப அங்க பெய்யே ஆகணும். அவனை சீக்கிரம் நம்ம எழுப்பினாதான் இந்த நாட்டையே நான் அழிப்பேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். அவனை எழுப்பினாதான் நமக்கு அந்த நாகினி கிடைப்பா. மணி எனக்கு இந்த பாரதத்தை அழிச்சு நான் புதுசா நிலைநாட்டுவேன். நீங்க தான் நான் நாகினியா மாறிடுவேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால நான் இப்ப நாகினியா மாறிட்டேன். நீங்க யாரு சொல்லுங்க? அந்த அன்னைக்கே சொன்னனே பிரீத்தி, நீ அனந்த குலத்தை சேர்ந்த நாகராணி. இந்த நாகலோகத்துக்கு ராணி நீ மட்டும்தான், நாகராணி. ஆமா பிரீத்தி, நீங்க சாதாரண நாகினி இல்ல, அனந்த குலத்தை சேர்ந்த அனந்த ராகராணி. நான் தான் அனந்த குலத்தை சேர்ந்த நாகராணியா? அப்படின்னா என்னைய பெத்தது ஒரு மனுஷன் இல்ல. ஒரு மனுஷி என்னைக்குமே நாகினியா ஆக மாட்டாங்களே. ஆமா பிரீத்தி, ஆனா உன்னைய பெற்றது உங்க அம்மா லட்சுமி கிடையாது. அனந்த குலத்தை சேர்ந்த சர்வசேஷ நாகினி அனந்தா. எதிரிகளை அழிச்சு உன்னைய கஷ்டப்படுத்தி பெத்தெடுத்து இந்த நாகலோகத்தோட நாகராணியா ஆக்கிட்டாங்க. சீக்கிரம் அவனை எழுப்பு பத்ரன், அவன் நம்மளுக்கு தான் சொந்தம். நான் இல்லாம அவனை எழுப்பலாம். என்ன காந்தாரி, பத்ரன், இவனை நீங்க சொந்தமாக்கிக்கலான்னு பாக்கீங்களா? இவன் எனக்கு சொந்தமானவன். யாருக்கு சொந்தம்னு இப்ப முடிவு பண்ணலாம். நம்ம எல்லாரும் போட்டி போட்டு பார்க்கலாம். இவன் எனக்கு தான் சொந்தம். டிராகன் எந்திரிச்சிட்டான். இம்மா அழிவு ஆரம்பம். உங்க அம்மா பேரு அனந்த குலத்தை சேர்ந்த சேஷநாகினி அனந்தா. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா சண்டையா தான் இருந்துச்சு. அவங்க பழி வாங்குதல மட்டும்தான் யோசிச்சாங்க. அவங்க அம்மாவை கொண்டவங்கள பழி வாங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க இந்த பூமியில கால் எடுத்து வச்சாங்க. நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.